வணக்கம். இன்னைக்கு நாம நவம்பர் 17, 2025 தேதிக்கான மக்கபேயர் லூக்கா நற்செய்தியிலிருந்து சில பகுதிகள், ஒரு திருப்பாடல், அப்புறம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட ஒரு சிந்தனையும் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு பார்க்கும்போது மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வருது. உண்மையாவே பார்க்கறதுனா என்ன? ஏன்னா ஒரு பக்கம் உடம்பால பார்க்க முடியாத ஒருத்தரோட கதை, இன்னொரு பக்கம் ஆன்மீக ரீதியா பார்வையே இல்லாத ஒரு சமுதாயத்தோட கதையும் இருக்கு. கரெக்ட். சுத்தி இருக்க எல்லாரும் தப்பான வழியில போகும்போது நம்பிக்கையை மட்டும் எப்படி கெட்டியா பிடிச்சுக்கிறதுங்கிறத பத்தியும் இதுல பேசப்பட்டிருக்கு. சரி, வாங்க அதை இன்னும் கொஞ்சம் விரிவா அலசுவோம். நிச்சயமா. முதல்ல ரொம்ப நேரடியான மனசுக்கு நெருக்கமான ஒரு கதையில இருந்து ஆரம்பிக்கலாம். லூக்கா நற்செய்தியில வர சம்பவம். ஆமா. அதிகாரம் 18 வசனங்கள் 35 43 வரை. ஆமா. ஒரு பார்வையற்ற மனிதர் பார்வை பெற கதை. மேலோட்டமா பார்த்தா இது ஒரு சாதாரண குணப்படுத்தும் அதிசயம் மாதிரி தெரியுது. ஆனா இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு நாம பேச ஆரம்பிச்சாதான் புரியும். சரி, இதை கொஞ்சம் ஆழமா அலசுவோமா? கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி இது வெறும் அதிசயம் மட்டும் இல்ல, இதோட சூழலை பார்க்கணும். இயேசு ஒரு பெரிய கூட்டத்தோட எரிகோ நகருக்குள்ள நுழைய போறார். ஆமா. அந்த இடத்துல அந்த நேரத்துல சாலையோரத்துல இருக்கிற ஒருத்தரோட குரல் ஒரு பெரிய சரித்திரத்தையே எப்படி நிறுத்தி போடுதுங்கிறது தான் இந்த கதையோட ஆச்சரியம். ஒவ்வொரு வரியையும் நாம பிரிச்சு பார்க்கும்போது இதுக்குள்ள இருக்கிற அரசியல், உளவியல், நம்பிக்கைன்னு பல அடுக்குகள் வெளியே வரும். ஆமா, கதையோட ஆரம்பமே ரொம்ப அழுத்தமா இருக்கு. சாலையோரத்துல ஒரு பார்வையற்ற மனிதர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கண்ணு தெரியாது, ஆனா காதுகள் ரொம்ப கூர்மையா இருக்கு. ஒரு பெரிய கூட்டம் வர்ற சத்தம் கேக்குது. அவர் உடனே என்ன நடக்குதுங்கன்னு கேக்குறார். அந்த ஒரு கேள்வியிலேயே அவரோட தனிமை தெரியுது. சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரிஞ்சுக்க முடியாத ஒரு ஓரங்கட்டப்பட்ட வாழ்க்கை. கரெக்ட். அப்போதான் அவருக்கு ஒரு தகவல் கிடைக்குது, நாசரேத்து இயேசு போறாருன்னு. இத கேட்டதும் அவர் செஞ்சதுதான் கதையோட முதல் திருப்புமுனை. ஆமா. அவர் சும்மா இயேசுவேன்னு கத்தல, ரொம்ப குறிப்பா இயேசுவே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும்னு கத்துறார். இந்த தாவீதின் மகன்கிற பட்டம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஒரு சாதாரண அழைமொழி இல்ல. அது ஏன் அவ்வளவு முக்கியம்? அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயம். அந்த காலகட்டத்துல யூத மக்கள் தங்களை ரோமானியர்கள் கிட்ட இருந்து காப்பாத்த ஒரு மீட்பர், ஒரு அரசர் வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஓ, மெசியா. ஆமா, அந்த அரசரை மெசியான்னு சொன்னாங்க. அந்த மெசியா தாவீது ராஜாவோட வம்சத்திலிருந்து தான் வருவாருங்கிறது அவங்களோட ஆழமான நம்பிக்கை. அதனால ஒருத்தரை தாவீதின் மகனேன்னு கூப்பிடுறதுக்கு நீங்க தான் நாங்க எதிர்பார்த்திருக்கிற அந்த ராஜாவான்னு கேக்குறதுக்கு சமம். அப்படியா? அப்போ இது ஒரு அரசியல் பிரகடனம் மாதிரியா? கிட்டத்தட்ட அப்படித்தான். அதுவும் எரிகோ நகரத்துல, எருசலேமுக்கு ரொம்ப பக்கத்துல இப்படி சொல்றது ரொம்ப ஆபத்தானது. அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு இது நேரடி சவால் மாதிரி. ஓஹோ. அதனாலதான் கண்களால் பார்க்க முடியாத அந்த மனிதர் கேட்ட செய்தியை வச்சு இயேசுவோட உண்மையான அடையாளத்தை அங்கீகரிக்கிறாரு. அது வெறும் நம்பிக்கை இல்ல, ஒரு தீர்க்கமான புரிதல். இப்போ புரியுது. இதுதான் அடுத்த கட்டத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. அவர் அப்படி கத்துனதும் முன்னால போன கூட்டம் அவரை அடட்டுது. சுமாரன். ஆமா, சும்மா இருன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில கிடைக்கிற ஒரே ஒரு வாய்ப்புன்னு நினைச்சு நீங்க கத்துறீங்க. ஆனா உங்க கூட இருக்கிறவங்களே உங்க வாயை மூட பாக்குறாங்க. ஆனா அவர் அசரவே இல்ல. இன்னும் ஜோரா கத்துறார். இந்த கூட்டத்தோட மனநிலைய நம்ம கொஞ்சம் ஆராயணும். அவங்க ஏன் அவரை அமைதியா இருக்க சொன்னாங்க? வெறுமனே சத்தம் எரிச்சலா இருந்ததால மட்டும்தானா? இல்ல. அதுக்கு வேற காரணம் இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை நம்ம தலைவரோட புகழுக்கு இந்த பிச்சைக்காரனால ஒரு இழுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம். இல்லனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாவீதின் மகனேன்னு இவன் கத்துறத தேவையில்லாத அரசியல் சிக்கலை உண்டு பண்ணிடும்னு பயந்திருக்கலாம். ஆமா, அதிகாரிகளுக்கு பிடிக்காத வார்த்தைய சொல்லி மொத்த கூட்டத்துக்கும் பிரச்சனை வந்துருமோன்னு ஒரு விதமான பயம் இருந்திருக்கலாம் இல்லையா? சரியா சொன்னீங்க. நாம எதுக்கு வம்புக்கு போகணும், அமைதியா போவோம்னு நினைக்கிற மனநிலை. அதேதான். அது சமூக தடையா இருக்கலாம், இல்ல நீ யாரு இதெல்லாம் பேசன்னு சொல்ற நம்ம மனசுக்குள்ள இருக்கிற சந்தேகமாவும் இருக்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா அந்த கூட்டத்துக்கு பார்வை இருந்துச்சு, ஆனா அந்த பார்வையற்ற மனிதருக்கு இருந்த தெளிவான பார்வை அவங்களுக்கு இல்ல. கரெக்டா சொல்லிங்க. ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பார்வை இருந்தும் குருடர்களா இருந்த கூட்டம். ஆனா அந்த மனிதரோட விடாமுயற்சி இந்த எல்லா தடைகளையும் உடைக்குது. அவரோட தேவை அந்த கூட்டத்தோட பயத்தை விட, அவமானத்தை விட ரொம்ப பெருசா இருந்துச்சு. அதனாலதான் அவரோட குரல் இன்னும் ஓங்கி ஒலிச்சுது. கடைசியா அந்த விடாமுயற்சி ஜெயிக்குது. இயேசு நிக்கிறார். ஒரு பெரிய ஊர்வலமே சமூகத்தோட பார்வையில ஒரு அற்பமான மனிதனோட குரலுக்காக நிக்குது.
இதுவே ஒரு பெரிய விஷயம். நிச்சயமா. இயேசு அவரை தம் பக்கத்துல கூட்டிட்டு வர சொல்றார். அவர் பக்கத்துல வந்ததும் இயேசு கேக்குற கேள்விதான் இந்த கதையோட உச்சம்னு நான் நினைக்கிறேன். என்ன கேள்வி அது? நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்னு கேக்குறார். எனக்கு இதை படிக்கும்போது அதாவது முதல்ல கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு. என்ன இது, அவர் பார்வையற்றவர்னு பார்த்தாலே தெரியுது. ஆமா. அவருக்கு என்ன வேணும்னு தெரியாதா? இது ஒரு மாதிரி அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? இதுக்கு ஏன் இயேசு நேரடியா அவரை குணப்படுத்தி இருக்க கூடாதா? ரொம்ப அருமையான கேள்வி. இது மேலோட்டமா பார்க்கும்போது அப்படிதான் தோணும். ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான மரியாதை இருக்கு. இயேசு ஒருபோதும் உனக்கு இதுதான் தேவை, நான் தர்றேன்னு ஒரு முடிவுக்கு வரல. சரி. அவர் அந்த மனிதருக்கு ஒரு சுயமரியாதையை கொடுக்கிறார். உன் தேவை என்ன நீயே சொல்லு, உன் கதையோட நாயகன் நீதான் சொல்ற மாதிரி இருக்கு. ஓ, அப்போ இது ஒரு பாசிவ் ரெசிபியன்ட்டா, அதாவது சும்மா உதவியை வாங்கிக்கிற ஒருத்தரா இல்லாம அவர் ஒரு ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்டா, அதாவது அவரோட விடுதலையில ஒரு முக்கிய பங்குதாரரா மாத்துற ஒரு செயல், அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. இதுதான் இந்த கதையின் மையம். ஒருத்தருக்கு உதவி செய்யறதுங்கிறது நாம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்க மேல திணிக்கிறது இல்ல, அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அதை செய்யறது தான் உண்மையான உதவி. கரெக்ட். அந்த மனிதமான பதிலும் பாருங்க, எவ்வளவு தெளிவா இருக்கு. ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும். எந்த குழப்பமும் இல்ல, நேரடியான தெளிவான கோரிக்கை. இதுக்கு பிறகுதான் அந்த அதிசயம் நடக்குது. இயேசு சொல்றார், பார்வை பெறும் உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று. இங்கேயும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்னது? என் சக்தி உன்னை குணமாக்கிச்சுன்னு அவர் சொல்லவே இல்ல. உன்னோட நம்பிக்கை தான் உன்னை குணமாக்கிச்சுன்னு சொல்றார். ஒரு விதத்துல அந்த அற்புதத்துக்கான பெருமையை அவர் அந்த மனிதருக்கே திருப்பி தர்றார். இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. இயேசு இங்கே ஒரு ஃபெசிலிட்டேட்டர், ஒரு வழிகாட்டி மாதிரி தான் செயல்படுறார். அந்த மாற்றத்துக்கான சக்தி, அந்த நம்பிக்கை அந்த மனிதருக்குள்ளதான் இருந்துச்சுன்னு சொல்றாரு. அப்படியா? இது அந்த மனிதனுக்கு பார்வையை மட்டும் கொடுக்கல, ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையையும் சுயமதிப்பையும் கொடுத்திருக்கும். என்னால முடியும், என் நம்பிக்கையில சக்தி இருக்குங்கிற உணர்வு அவருக்கு கொடுத்திருக்கும். அற்புதம். அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்க. அவர் பார்வை அடைஞ்சதும் கடவுளை போற்றிக் கொண்டே இயேசுவை பின்தொடர்ந்தார்னு இருக்கு. இங்க 2 விஷயம் நடக்குது. ஒன்னு நன்றி சொல்றது, 2வது தன் வாழ்க்கையை ஒரு புதிய திசையில திருப்புறது. ஆனா இதோட கதை முடியல. ஆமா, அந்த மாற்றத்தோட தாக்கம் அவரோட மட்டும் நிக்கல. அவரை அடட்டி சும்மா இருன்னு சொன்ன அதே கூட்டம் இத பார்த்ததும் கடவுளை புகழ்ந்ததுன்னு இருக்கு. ஒரு தனி மனிதனோட தைரியம், நம்பிக்கை, மாற்றம், அது ஒரு முழு சமுதாயத்தோட மனநிலையையே மாத்துது. ஆமா, ஒருத்தர் ஓரங்கட்டப்பட்ட நிலையிலிருந்து கதை தொடங்குது. ஆனா ஒரு சமூகம் முழுவதும் சேர்ந்து கொண்டாடுற இடத்துல முடியுது. சரியா சொன்னீங்க. இந்த இடத்துல தான் நீங்க ஆரம்பத்துல குறிப்பிட்ட யோவான் நற்செய்தி வசனம் உலகருக்கு ஒளி நானேங்கிறது எனக்கு ஞாபகம் வருது. இயேசு அந்த மனிதருக்கு உடல் ரீதியான ஒளிய, அதாவது பார்வையை மட்டும் கொடுக்கல, அவரோட நம்பிக்கை மூலமா அந்த முழு கூட்டத்துக்கும் ஒரு ஆன்மீக ஒளிய பாய்ச்சிருக்கார். மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு தனிப்பட்ட குணப்படுதல் ஒரு பொதுவான சாட்சியமா மாறுது. அந்த ஒரு குரல் பல குரல்களா மாறி கடவுளை புகழுது. இதுதான் அந்த சம்பவத்தோட தொடர் விளைவு. இது வெறும் பிச்சைக்காரர் பார்வை பெற்ற கதை இல்ல, புறக்கணிக்கப்பட்ட ஒரு குரல் எப்படி ஒரு சமுதாயத்தையே பேச வைக்குதுங்கிற கதை. அப்போ நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? நாம வெறும் பார்வையற்ற ஒருத்தரோட கதையை பார்க்கல. இது கண்களால் பார்க்கறதுக்கு முன்னாடியே நம்பிக்கையால பார்க்கறத பத்தின கதை. சமுதாயத்தோட சும்மா இருங்கங்கிற அதட்டல மீறி ஒலிக்கிற தனிமனித குரலோட சக்திய பத்தின கதை. ஆமா, கதை முடியும் போது அந்த குணமடைஞ்ச மனிதர் பார்வை கிடைச்சதும் வீட்டுக்கு போகல, அவர் இயேசுவை பின்தொடர்ந்தார்னு இருக்கு. ஆமா, அவருக்கு கிடைச்சது ஒரு பிரச்சனைக்கான தீர்வு மட்டுமல்ல, ஒரு புதிய பயணத்துக்கான தொடக்கம். இது நமக்கும் ஒரு கேள்வி எழுப்புது. என்ன மாதிரியான கேள்வி? திறக்க போற ஒரு புதிய பாதையில பயணிக்க தயாரா இருக்குமா? ஏன்னா உண்மையான மாற்றங்கிறது ஒரு பிரச்சனை முடிகிற இடத்துல ஆரம்பிக்கிறது இல்ல, அது ஒரு புதிய பயணத்தை தொடங்குற இடத்துலதான் ஆரம்பிக்குது. குணப்படுவது என்பது ஒரு நிகழ்வு, ஆனால் அதன் பிறகு பின்தொடர்வது என்பது ஒரு வாழ்க்கை முறை. அந்த புதிய பயணத்துக்கு நம்ம தயாரா? இதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட சிந்தனையும் தொட்டு காட்டுது. திருத்தந்தையோட பார்வையில இந்த பார்வையற்ற மனிதர் இன்னைக்கு சமூகத்தால ஓரங்கட்டப்பட்ட எல்லா மக்களோட ஒரு எடுத்துக்காட்டு. அப்படியா? ஆமா, இயேசு அவரை சாலையோரத்திலிருந்து கைப்பிடித்து கூட்டிட்டு போறது, நம்மளோட கஷ்டங்கள்ல இருந்தும் பாவங்கள்ல இருந்தும் கூட அவர் நம்மை காப்பாற்றார் அப்படின்றதுக்கு ஒரு உருவகம்னு சொல்றார். ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு பார்வை கிடைச்சது ஒரு பெரிய விஷயம். ஆனா பார்வை இருந்தும் பார்க்காம இருக்கிறது அதை விட பெரிய பிரச்சனை இல்லையா? ஆமா,
மக்கபேயர் பகுதியில வர்ற கதை கிட்டத்தட்ட அப்படிப்பட்டதான். அது ரொம்பவே இருண்ட ஒரு காலகட்டத்தை பத்தி பேசுது. ஆமா, இது முற்றிலும் வேறொரு வகையான பார்வை இழப்பு, ஆன்மீக பார்வை இழப்பு. இந்த கதையோட தொடக்கம் ஆந்தியோக்கியா பிப்பான்கிற ஒரு மன்னன். ஆமா, கிரீக்க பேரரசுல ஆட்சிக்கு வரான். இதுல ஒரு சின்ன குருத்து இருக்கு. இவன் இதுக்கு முன்னாடி ரோம்ல ஒரு பிணைக்கைதியா இருந்திருக்கான். இது சும்மா ஒரு தகவலா இல்ல இதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? இல்ல, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அவர் ரோம்ல பிணை கைதியா இருந்தது அவனை ரொம்பவே வடிவமைத்திருக்கும். அப்படியா? ஆமா, அவன் சும்மா ஒரு மூலையில உட்கார்ந்திருக்கு கல்ல. ஒரு பெரிய பேரரசோட மையத்துல இருந்து அந்த அதிகார விளையாட்டுகளை எல்லாம் நேரடியா பார்த்திருக்கான். ரோமானியர்கள் எப்படி இவ்ளோ வித்தியாசமான மக்களை, கலாச்சாரங்களை ஒன்னா சேர்த்து ஆள்றாங்க, ஓ, எங்க கட்டுப்பாடு தேவைப்படுது, எங்கெல்லாம் கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கலான்னு ஒரு நேரடி பாடம் படிச்சிருக்கான். அப்போ அவன் வெறும் ஒரு முரட்டரசன் இல்ல. நிச்சயமா இல்ல, அவன் ஒரு தந்திரமான ஆள். ஒரு கலாச்சாரத்தை எப்படி மெதுவா சிதைக்கிறது, இல்லைன்னா தனக்கேத்த மாதிரி எப்படி மாத்துறதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். சரி, இது ஒரு பக்கம். ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்னன்னா, பிரச்சனை வெளியிலிருந்து மட்டும் வரல. ஆமா, உள்ள இருந்துதான் ஆரம்பிக்குது. நெறிகெட்ட சிலர்னு ஒரு குரூப் பத்தி சொல்றாங்க. அவங்க வாங்க, நம்மள சுத்தி இருக்கிற மத்த இனத்துக்காரங்க கூட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கலாம், நாம அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிறதால தான் நமக்கு இவ்ளோ கஷ்டம்னு சொல்றாங்க. எதுக்காக இவங்க இப்படி சொந்த பாரம்பரியத்துக்கு எதிரா வேலை செய்யணும்? இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். 1, பாதுகாப்பு. பாதுகாப்பா? ஆமா, சுத்தி இருக்கிற பெரிய சக்தி வாய்ந்த கிரேக்க கலாச்சாரத்தோட சண்டை போட்டுட்டு இருந்தா எப்பவும் ஒரு விதமான பதட்டமும் பயமும் இருக்கும். அவங்களோட கலந்துட்டா நாமளும் பாதுகாப்புல இருக்கலாம்னு ஒரு கணக்கு. சரி, ரெண்டாவது காரணம்? ரெண்டாவது, முன்னேற்றம். அந்த காலகட்டத்துல கிரேக்க கலாச்சாரம்ங்கிறது அறிவு, கலை, விளையாட்டுன்னு பல விஷயங்கள்ல உச்சத்துல இருந்துச்சு. ஓகே. அவங்களோட சேர்றது மூலியமா தங்களோட சமூகமும் முன்னேறும்னு இவங்க நினைச்சிருக்கலாம். தங்களோட பழைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் தங்களை பின்னோக்கி இழுக்குதுன்னு கூட ஒரு சிலர் நினைச்சிருக்கலாம். அப்போ இது ஒரு விதத்துல பயம், இன்னொரு விதத்துல ஒரு லட்சியவாதமா? ஆமாம், பயம், லட்சியம், தனிப்பட்ட ஆசைகள் எல்லாமே கலந்த ஒரு கலவை. ஒரு சிலர் மன்னன் கிட்ட நல்ல பேர் வாங்கி பதவிக்கு வரலாமோன்னு நினைச்சிருக்கலாம். அதனால இது வெறும் நெறி கெட்ட சிலர்னு சொல்லி நாம சுலபமா ஒதுக்கிட முடியாது. இது ஒரு சமூகத்துக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய உள்விவாதம். நாம யாரு, நம்ம அடையாளம் என்ன, காலத்துக்கு ஏத்த மாதிரி நாம மாறணுமா இல்லையாங்கிற கேள்விகளுக்கு அவங்க தேடின ஒரு தவறான பதில் தான் இது. அவங்க மன்னன் கிட்ட போய் அனுமதி வாங்குற அளவுக்கு செல்வாக்கோடு இருந்திருக்காங்க. ஆமா, அப்படின்னா இந்த கருத்து சமூகத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது பரவி இருந்திருக்குன்னு அர்த்தம். சரி, அவங்க போய் கேட்டாங்க, மன்னனும் அனுமதி கொடுத்தான். இதோட விளைவா எருசலேம்ல ஒரு உடற்பயிற்சி கூடம் கட்டுறாங்க. ஒரு ஜிம் கட்டுறது எப்படி ஒரு பெரிய கலாச்சார பிரச்சனையா மாறும்? ஏன்னா அது வெறும் உடற்பயிற்சி செய்யற இடம் இல்ல, அது கிரேக்க கலாச்சாரத்தோட மையம். ஓஹோ, உடற்பயிற்சி கூடம்ங்கிறது கிரேக்கர்களுக்கு ஒரு சமூக கூடம் மாதிரி. அங்கதான் இளைஞர்கள் உடலை மட்டும் பலப்படுத்தல, கிரேக்க தத்துவம், அரசியல், வாழ்க்கை முறைன்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டாங்க. இதுல இன்னும் ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. அவங்க விருத்த சேதனத்தோட அடையாளத்தை மறைச்சாங்க. ஆமா, இது ரொம்ப ஆழமான ஒரு செயல். தங்களோட மத அடையாளத்தையே துறந்து கிரேக்க அடையாளத்தை முழுசா ஏத்துக்க நாங்க தயார்னு சொல்றதுக்கு சமம் இது. சரி, இதோட இது நின்றிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா ஆந்தியோக்கும் இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறான் இல்லையா? ஆமா, அவன் ஒரு ஆணைய பிறப்பிக்கிறான். அது ஒரு வேண்டுகோள் மாதிரி தெரியல. இல்லவே இல்ல, அது ஒரு நேரடியான கட்டளை. எல்லாரும் ஒரே மக்களினமா இருக்கணும், ஒவ்வொருத்தரும் தங்களோட தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கைவிடணும்னு பேரரசு முழுக்க ஆணை போடுறான். எதுக்காக இப்படி செய்யணும்? அதிகாரம். பேரரசுகள் எப்போதுமே பன்முகத்தன்மையை ஒரு அச்சுறுத்தலாவே பாக்குது. ஒரு கலாச்சாரத்தை அழிக்கிறதுங்கிறது வெறும் வெறுப்பால செய்யப்படுறதில்ல, அது ஒரு நிர்வாக தந்திரம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாக்டிக். ஆமா, ஒரே மொழி, ஒரே பழக்கம், ஒரே கடவுள்னு இருந்தா மக்களை ஆள்றது ரொம்ப சுலபம். கிளர்ச்சி வராது, வரி வாங்குறதும் சுலபம். இத அந்தியோக் மட்டும் செஞ்சதில்ல, வரலாறு முழுக்க பல பேரரசுகள் பயன்படுத்தின ஒரு உத்தி தான் இது. இந்த ஆணைக்கு இஸ்ரேலர்கள்ல ஒரு பெரிய குரூப் மனசார சரின்னு சொன்னாங்க. அவங்க சிலைகளுக்கு பலியிட்டாங்க, ஓய்வு நாளை மதிக்கல. அந்த மனமு வந்துங்கிற வார்த்தை ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, அந்த வார்த்தை தான் அந்த உள்நாட்டு பிளவு எவ்வளவு ஆழமா இருந்திருக்குன்னு காட்டுது. ஒரு தரப்பினர் போதுண்டா சாமி, இந்த மன்னன் சொல்றத கேட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். இல்லைன்னா பயந்துருக்கலாம். தீவிரமா எதிர்ப்பவர்கள், முழுசா ஏற்றுக்கொள்பவர்கள். அப்புறம் ரெண்டுக்கும் நடுவுல என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கிற பெரும்பான்மை மக்கள். கரெக்ட். இங்க இருந்துதான் விஷயங்கள் ரொம்ப மோசமாகுது. கிஸ்லேவ் மாதத்தோட 15ஆம் நாள் மன்னனோட ஆட்கள் பலிபீடத்து மேல நடுங்க வைக்கும் தீட்டைய நிறுவினதா மூலம் சொல்லுது. ஆமா,
அது என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியாது, ஆனா அது அவங்களோட வழிபாட்டு மையத்தையே தாக்குற மாதிரி இருக்கு. அது என்னன்னு தெரியாதது கூட ஒரு விதத்துல அதோட பயங்கரத்தை அதிகமாக்குது. ஆனா அது நிச்சயமா அவங்க அருவருப்பா நினைக்கிற ஒரு சின்னமா தான் இருந்திருக்கும். ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பலிபீடம்ங்கிறது அவங்களுக்கு வெறும் ஒரு கல் கட்டிடம் இல்ல. அது அவங்க நம்பிக்கையோட இதயம். ஆமா, கடவுளுக்கும் அவங்களுக்குமான உடன்படிக்கையோட சின்னம். அது மேல எதிரியோட சின்னத்தை நிறுவுறதுங்கிறது வெறும் அவமானப்படுத்துற செயல் இல்ல. அது ஒரு உளவியல் தாக்குதல். உளவியல் தாக்குதலா? ஆமா, உன்னோட நம்பிக்கையோட மிக புனிதமான இடத்துல என் சின்னம் இருக்குன்னா உன்னோட மன உறுதியை உடைச்சிட்டேன்னு அர்த்தம். அந்த கிஸ்லேவ் மாதம்னு சொல்றீங்களே, அதுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா? நல்ல கேள்வி. அது சாதாரண தேதி இல்ல. கிஸ்லேவ் மாதம்ங்கிறது யூதர்களோட நாட்காட்டியில ஒரு முக்கியமான காலகட்டம். அது அவங்களோட ஹனுக்கா பண்டிகை கொண்டாடப்படுற மாதம். ஓ, அப்போ வேணும்னே அந்த தேதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆமா, ரொம்ப கணக்கு போட்டு அவங்களோட மனச ஆழமா காயப்படுத்தணும்னு செஞ்ச செயல் இது. கொடுமை இதோட நிக்கல, பட்டியல் மாதிரியே கொடுத்திருக்காங்க. ஊர் ஊரா சில வழிபாட்டுக்கு பீடங்கள் கட்டுறாங்க. வீட்டு வாசல்ல எல்லாம் தூபம் காட்ட சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. அப்புறம் இதுதான் என்ன ரொம்ப பாதிச்சது. அவங்க கண்ணுல பட்ட திருச்சட்டை ஏடுகளெல்லாம் கிழிச்சு நெருப்புல போடுறாங்க. ம் இது நம்பவே முடியல. ஒரு புத்தகம் வச்சிருந்தா மரண தண்டனை. இது வெறும் சட்டத்தை அமல்படுத்துற மாதிரி தெரியலையே. தெரியாது, ஏன்னா இது சட்டத்தை அமல்படுத்துறது இல்ல. இது ஒரு இனத்தோட நினைவுகளை அழிக்கிற முயற்சி. நினைவுகளை அழிக்கிறதா? ஆமா, ஒரு புத்தகத்தை எரிக்கிறதுங்கிறது வெறும் காகிதத்தை எரிக்கிறது இல்ல. அவங்களோட வரலாறு, அவங்களோட விதிகள், அவங்களோட கதைகள், அவங்க யாருங்கிற அடையாளத்தோட ஆதாரத்தையே அழிக்கிறாங்க. உன் கடந்த காலத்துடனான தொடர்பை நான் அறுத்துட்டா உன்னோட எதிர்காலத்தை என்னால சுலபமா வடிவமைக்க முடியும். இது ஒரு முழுமையான கலாச்சார அழிப்பு முயற்சி. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டு கதவை தட்டி, இனிமேல் நீங்க நம்புற எதுவும் செல்லாது, இதோ இந்த புதிய விதியை பின்பற்றுங்க, இல்லனா சாவுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த பயத்திலே சிலர் உறுதியா நின்னாங்கிறது தான் ஆச்சரியம். ஆமா, எல்லோரும் அடிபணியல. தீயனற்ற உணவுப் பொருள்களை உண்பதில்லை என்று தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டார்கள்னு சொல்லுது. இது ஒரு சின்ன விஷயம் மாதிரி தெரியுதே. பெரிய ராணுவத்தை எதிர்த்து நிக்காம சாப்பாட்டு விஷயத்துல பிடிவாதமா இருக்கிறது எப்படி ஒரு பெரிய எதிர்ப்பா மாறும்? இதுதான் இதுல இருக்கிற மிக ஆழமான விஷயம். அவங்களால பெரிய பேரரசோட ராணுவத்தை அப்போதைக்கு எதிர்க்க முடியல. சரி. ஆனா அவங்களால கட்டுப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க கவனம் செலுத்தினாங்க. உன்னுற சாப்பாடு மாதிரி ஒரு அன்றாட தேர்வு மூலமா தங்களோட அடையாளத்தை பாதுகாத்துக்கிட்டாங்க. அப்போ இது ஒரு மௌனமான எதிர்ப்பா? மௌனமான ஆனா மிக வலிமையான எதிர்ப்பு. நான் உன் கடவுளை வணங்க மாட்டேன், உன் சாப்பாட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்றது நான் உனக்கு அடிபணிய மாட்டேன்னு சொல்றதுக்கு சமம். உன்னோட அதிகாரம் என் உடம்பு வரைக்கும் தான், என் ஆன்மா வரைக்கும் இல்லைன்னு சொல்ற மாதிரி. அவங்களோட உறுதிய இந்த வரிகள் ரொம்ப தெளிவா காட்டுது. புனித உடன்படிக்கையை தீட்டுப்படுத்துவதை விட சாவதே சிறந்தது என்று கருதினர். அவ்வாறே இறந்தனர். ஆமாம், இதுல சமரசத்துக்கே இடமில்ல. ஒன்னு நம்பிக்கை, இல்லனா உயிர். அவங்க நம்பிக்கையை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த தீவிரமான ஒடுக்குமுறையும் அதுக்கு எதிரான இந்த வீரமான எதிர்ப்பும் தான் பிற்காலத்துல வரப்போற மக்கபேய புரட்சிக்கு அடித்தளமா அமையுது. ஓ, அந்த புரட்சிக்கு இதுதான் தொடக்க புள்ளியா? ஆமா, இந்த நூலுக்கு மக்கபேயர்னு பேர் வரதுக்கு காரணமான அந்த புரட்சிக்கு நாம இப்ப பார்த்த இந்த சம்பவங்கள் தான் வித்திட்டது. ஒரு சமூகம் அதோட அடிப்படை அடையாளங்கள் தாக்கப்படும் போது அது ஒரு கட்டம் வரைக்கும் பொறுத்து கொள்ளும். ஆனா அந்த கோடு தாண்டப்படும் போது மரணத்தை கூட சந்திக்க தயாராயிடும். உச்சகட்ட அழுத்தம் உச்சகட்ட உறுதியை உருவாக்கும் என்பதற்கு இது ஒரு வரலாற்று சான்று. முடியும் போது இவ்வாறு இஸ்ரேல் மீது பேரழிவு வந்துடுறதுன்னு ஒரு வரியில அந்த காலத்தோட மொத்த துயரத்தையும் சொல்லிடுறாங்க. அப்போ சுருக்கமா பார்த்தா, ஒரு சமூகத்துக்குள்ளேயே இருந்த பிளவுல ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை மன்னனோட கட்டாய ஒருங்கிணைப்பு ஆணையால பெருசாகி ஒரு கொடூரமான ஒடுக்குமுறையில முடிஞ்சிருக்கு. ஆனா அந்த ஒடுக்குமுறை ஒரு அசைக்க முடியாத எதிர்ப்பையும் உருவாக்கியிருக்கு. ஆமா, இது ஒரு பழங்காலத்துல நடந்த சம்பவமா இருந்தாலும் இது இன்னைக்கும் சில முக்கியமான கேள்விகளை எழுப்புது இல்லையா? நிச்சயமா. இன்னைக்கு உலகமயமாக்கல், பெரிய சக்தி வாய்ந்த கலாச்சாரங்களோட தாக்கம்னு பல அழுத்தங்கள் இருக்கு. இந்த சூழல்ல ஒரு சமூகம் தன்னோட தனித்துவமான பாரம்பரியங்களையும் அடையாளங்களையும் எப்படி தக்க வச்சுக்கிறது? எது முக்கியம், எதை விட்டு கொடுக்கலாம், எதை இறுக்கமா புடிச்சுக்கணும்? ஆமா, இந்த விவாதம் இன்னைக்கும் உலகம் முழுக்க நடந்துட்டு தான் இருக்கு. நிச்சயமா.
இந்த வரலாற்று பதிவு உங்களை ஒரு ஆழமான சிந்தனைக்கு கூட்டிட்டு போகுது. தங்களோட பாரம்பரியங்களை விட்டு கொடுக்கறத விட சாவதே மேல்னு ஒரு கூட்டம் முடிவு செஞ்சதை நம்ம பார்த்தோம். இது நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு கேள்வியை கேட்குது. உங்க அடையாளத்தோட அடிப்படையான எந்த சூழ்நிலையிலும் நீங்க விட்டு கொடுக்கவே முடியாத நம்பிக்கைகள் அல்லது கொள்கைகள் எவை? யோசிச்சு பாருங்க. இந்த 2 கதைகளையும் ஒப்பிட்டு பாருங்க. சொல்லுங்க. லூக்கா நற்செய்தியில பார்வையற்ற மனிதர் தனக்கு ஒளி வேணும்னு ஏங்குறார். மக்கபேயர் நூல்லையோ பார்வையிருந்த பல மக்கள் தங்களோட பாரம்பரியம் நம்பிக்கைங்கிற ஒளியை விட்டுட்டு இருள நோக்கி ஓடுறாங்க. கரெக்ட். ஒரு சின்ன கூட்டம் மட்டும் அந்த ஒளிய புடிச்சுக்க தங்களோட உயிரையே பணயம் வைக்குது. ஒன்னு தனிநபரோட பார்வை பெறுதல், இன்னொன்னு ஒரு சமூகமே பார்வையை இழக்கும் அபாயம். இந்த 2 வித்தியாசமான சூழ்நிலைகளுக்கும் நடுவுல ஒருத்தரோட மனநிலை எப்படி இருக்கும்? அந்த அழுத்தத்துக்கு நடுவுல நம்பிக்கையோட இருக்கிற ஒருத்தர் எப்படி யோசிப்பா? பாடல் 119 இதுக்கு ஒரு பதிலா இருக்கிற மாதிரி தோணுது. நிச்சயமா. அந்த திருப்பாடல் மக்கபேயர் காலத்துல வாழ்ந்த ஒரு விசுவாசியோட மனக்குரல் மாதிரியே இருக்கு. அதுல வர சில வரிகள் அந்த சூழ்நிலைக்கு அப்படியே பொருந்துது. ஆமா. 61வது வசனம் நெஞ்ச தொடுற மாதிரி இருக்கு. தீயோர் கண்ணிகள் என்னை சுற்றிலும் இருக்கினாலும் திருச்சட்டத்தை நான் மறவேன். பாத்தீங்களா? இது ஒரு ஆபத்தில்லாத இடத்துல உட்கார்ந்து சொல்ற விஷயம் இல்ல. சுத்தி எதிரிகள் வலை விரிக்கும் போது அந்த அழுத்தத்துக்கு நடுவுல சொல்ற ஒரு வீரமான பிரகடனம் இது. உண்மைதான். இதுக்கு அடுத்த கட்டமா தான் 134வது வசனம் வருது. அதுல ஒரு ஆச்சரியமான திருப்பம் இருக்கு. மனிதர் செய்யும் கொடுமையின் நின்று என்னை விடுவித்தருளும் நியமங்களை நான் கடைப்பிடிப்பேன்னு சொல்றாரு. இங்க நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, என்னை காப்பாத்தினா நான் உங்க சட்டத்தை பின்பற்றுவேன்னு ஒரு ஒப்பந்தம் போடல. ஆமா, அது ஒரு நிபந்தனை மாதிரி இல்ல, ஒரு டீல் மாதிரி இல்ல. கரெக்ட். அது ஒரு வியாபார ரீதியான பக்தி இல்ல. மாறா அவர் என்ன சொல்ல வராருன்னா, நான் ஏற்கனவே இந்த கொடுமைக்கு நடுவுல தான் உங்க நியமங்களை கடைப்பிடிச்சிட்டு இருக்கேன். ஓ, இந்த ஆளுங்களை மட்டும் எங்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வச்சா நான் இன்னும் சிறப்பா அதை பின்பற்றுவேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அப்போ அவரோட நம்பிக்கை வெளியில நடக்கிற விஷயங்களை சார்ந்து இல்ல. இல்லவே இல்ல. அது சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவரோட நம்பிக்கை ஒரு பரிமர்த்தனை இல்ல. அதுதான் அவரோட கோட்டைய அவ்ளோ வலுவாக்குது. சூழ்நிலைகள் மாறினாலும் உடையாத ஒரு கோட்டை. சரி, ஒரு கோட்டை இருக்குன்னா அதை யாரோ தாக்க வராங்கன்னு தானே அர்த்தம். அதுதான் நம்மளோட 2ஆம் அங்கம். யார் அந்த தாக்குபவர்கள்? ஆமா, இப்ப நாம இந்த கோட்டைக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த மற்றவர்கள் அல்லது தாக்குபவர்கள் பத்தி இந்த நபர் பயன்படுத்துற வார்த்தைகள் ரொம்பவே கடுமையானவை. இது ஒரு உணர்ச்சிகரமான ஏணி மாதிரி படிப்படியா தீவிரம் அதிகமாகுது. ஓஹோ, அப்படியா? முதல்ல 53வது வசனம், திருச்சட்டத்தை கைவிட்ட தீயோர பார்க்கும்போது அவருக்கு சீற்றம் வருதாம். சீற்றம்? அது சாதாரண கோபம் இல்ல. இல்ல, அது ஒரு தார்மீக கோபம் மாதிரி இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. தனக்கு ரொம்ப புனிதமான ஒரு விஷயம் அசிங்கப்படுத்தப்படும் போது வர்ற ஒரு ஆழமான கோபம். ஒரு அழகான ஓவியத்தை யாரும் கீறி அசிங்கப்படுத்தினா நமக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வு. அப்போ இது தனிப்பட்ட வெறுப்பு இல்ல. இல்ல, இது ஒரு கொள்கை மேல இருக்கிற தாக்குதலா அவர் பாக்குறார். அப்போ இது 2 உலக பார்வைகளுக்கு நடுவுல நடக்கிற மோதல், வெறும் 2 நபர்களுக்கு நடுவுல நடக்கிற சண்டை இல்ல. ஆமா, அந்த தாக்குபவர்கள் வெறும் எதிரிகள் இல்ல, அவங்க ஒரு தவறான தத்துவத்தோட சின்னங்களா இருக்காங்க. சரி, அந்த ஆபத்து இன்னும் நெருக்கமா வருது. 150வது வசனம் சொல்லுது, சதி செய்வோர் ஒவ்வொருவரும் என்னை நெருங்கி வருகின்றனர், திருச்சட்டத்தினின்று அவர்கள் வெகு தொலைவு. இதுல 2 விஷயம் இருக்குன்னு தோணுது. ஆமா, ஒன்னு ஆபத்து உடனே நடக்க போகுது, ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்கிற உணர்வு. சதி செய்வோர்ங்கிற வார்த்தை அவங்க திட்டமிட்டு கெடுதல் செய்ய நினைக்கிறாங்கன்னு காட்டுது. சரி. ரெண்டாவது அவங்க ஏன் அப்படி இருக்காங்கங்கிறதுக்கான காரணமும் சொல்லப்படுது. அவங்க திருச்சட்டத்தினிருந்து வெகு தொலைவில் இருக்காங்க. ஆக அவங்க ஆபத்தானவங்க, ஏன்னா அவங்க இந்த தார்மீக வழியிலிருந்து விலகி இருக்காங்க. அவங்களோட செயலுக்கும் அவங்களோட நம்பிக்கைக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு சொல்லப்படுது. கரெக்ட். இப்போ அந்த உணர்ச்சிகரமான ஏணியோட உச்சிக்கு வர்றோம். 158வது வசனம், துரோகம் செய்வோரை அருவருப்புடன் பார்க்கின்றேன், ஏனெனில் அவர்கள் வாக்கை கடைபிடிப்பதில்லை. வாவ், அருவருப்பு, அது ரொம்ப பலமான வார்த்தை. அது ஒரு குத்து மாதிரி வந்து தாக்குது. ஆமா, இது கோபம், வெறுப்பு, சீற்றம் எல்லாத்தையும் தாண்டின ஒரு நிலை. இதுக்கு அர்த்தம் அவங்க மேல கருத்து வேறுபாடு இருக்குன்னு இல்ல. அவங்களோட சமரசமே செஞ்சிக்க முடியாதுங்கிற ஒரு உணர்வு. கோட்டையோட கதவுகள் முழுசா சாத்தப்பட்டு தொங்கு பாலம் மேலே தூக்கப்பட்டு விட்டது. இனிமே பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்ல. அப்போ அந்த நபரோட உலக பார்வையில இந்த துரோகம் செய்வோர் முழுமையா நிராகரிக்கப்பட வேண்டியவங்களா இருக்காங்க. ஆமா, இது ஒரு முழுமையான ஆன்மீக மற்றும் உணர்ச்சிகரமான தனிமையோட சித்திரம். நாம இப்போ ஒரு முழுமையான முட்டுக்கட்ட நிலைய பாக்குறோம்.
கோட்டைக்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையோட ஒருத்தர், வெளியில துரோகிகள் சதி செய்வோர்னு அவர் பாக்குற ஒரு உலகம். இது ரொம்ப பெரிய பந்தயம் மாதிரி தெரியுது. இதோட முடிவு என்ன? 155வது வசனம் இதுக்கு ரொம்ப நேரடியான, தெளிவான, ஆனா கொஞ்சம் குளிர் நடுங்க வைக்கிற மாதிரி ஒரு பதில சொல்லுது. என்ன சொல்லுது? தீயோர்க்கு மீட்பு வெகுதோரிவில் உள்ளது, ஏனெனில் அவர்கள் விதிமுறைகளை தேடுவதில்லை. இதுல இருக்கிற முக்கியமான பார்வை என்னன்னா, மீட்பு தற்செயலா தொலைஞ்சு போறதில்ல. ஆமா, அது ஒரு தேர்வுனால கைவிடப்படுது. அந்த வரி, அவர்கள் விதிமுறைகளை தேடுவதில்லை, இதுதான் மையப்புள்ளியா? அத கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா, இது ரொம்ப ஆழமான ஒரு வரி. அவங்க தேடி கிடைக்கலன்னோ இல்ல அவங்களுக்கு புரியலன்னோ சொல்லப்படல. ஓ, அவங்க தேடவே இல்ல. இது ஒரு செயலற்ற நிலை இல்ல, இது ஒரு தீவிரமான புறக்கணிப்பு. தெரிஞ்சுக்கவோ புரிஞ்சுக்கவோ பின்பற்றவோ எந்த முயற்சியும் எடுக்காத ஒரு மனநிலை. ஆமா, அப்போ இது ஒரு விபத்து இல்ல, ஒரு தேர்வு. அவங்க வேணும்னே அந்த பக்கமா திரும்ப கூட பார்க்கல. மிகச்சரியா. இந்த ஒரே ஒரு தெளிவான கோட்டை வரையிடுது. ஆன்மீக விதி என்பது நீங்க தீவிரமா தேடுறதாலேயோ இல்ல தீவிரமா புறக்கணிக்கிறதாலேயோ ஏற்படுற நேரடி விளைவுதான் சொல்லுது. இத ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா? ஒரு சாலை பிரிவுக்கு ஒப்பிடலாம். ஒரு பாதையில வாழ்வுன்னு தெளிவா போர்டு வச்சிருக்கு, இன்னொரு பாதை எந்த போர்டும் இல்லாம அதுக்கு எதிர் திசையில போகுது. சரி, இந்த உரை என்ன சொல்லுதுன்னா, சில பேர் அந்த போர்டை படிக்க கூட மெனக்கிடுறதில்ல. வரைபடத்தை புறக்கணிக்கிற முடிவோட நேரடி விளைவுதான் அவங்களோட விதி. கரெக்ட். இங்க நடுநிலைக்கு இடமே இல்ல. நாம இத முடிக்கிற நிலைமைக்கு வரும்போது இந்த சின்ன உரை வெறும் ஒரு பிரார்த்தனை இல்லைன்னு நல்லா தெரியுது. அசைக்க முடியாத நம்பிக்கையால கட்டப்பட்ட ஒரு கோட்டை, அதை தாக்குற ஒரு விரோதமான உலகம், அப்புறம் அந்த மோதுதலோட வாழ்க்கை அல்லது மரணம்ங்கிற விளைவுகள். ஆமா, இதுல இருக்கிற உணர்ச்சிகரமான பயணம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது வெறும் தத்துவங்கள் இல்ல, ஒரு உறுதியான வாக்குறுதியில தொடங்குது. நான் கடைப்பிடிப்பேன். அப்புறம் சட்டத்தை கைவிட்டவங்கள பார்க்கும்போது சீற்றம்ங்கிற தார்மீக கோபமா மாறுது. அதுக்கப்புறம் கன்னிகள், நெருங்கி வரும் சதி செய்வோர் மூலமா ஒரு உடனடி ஆபத்து உணர்வு வருது. கடைசியா துரோகிகளை பார்க்கும்போது அது அருவருப்புங்கிற உச்சகட்ட நிராகரிப்புல போய் முடியுது. இது நாலா பக்கமும் சூழப்பட்ட ஒருத்தரோட குரல். ஆமா, தனக்கு உண்மையானதா தெரிஞ்ச உன்னை மட்டும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரோட குரல். நீங்க சொல்றது போல இது ஒரு அமைதியான தியானம் இல்ல, இது ஒரு போர்க்களத்திலிருந்து வர்ற குரல் மாதிரி ஒலிக்குது. சரி, அந்த பாடலோட பல்லவியே, ஆண்டவரே உமது விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன் அப்படின்னு இருக்கு. இது வெறும் ஒரு பாடல் வரி இல்ல, இது ஒரு பிரகடனம். எவ்வளோ அழுத்தங்கள் வந்தாலும் நான் கடவுளோட வழியத்தான் பார்ப்பேன், அதை பின்பற்றுவேன்னு உறக்க சொல்ற மாதிரி இருக்கு. சரிதான். அப்போ இந்த எல்லா வாசகங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இது வெறும் கண் பார்வைய பத்தின விஷயம் இல்லைன்னு தெளிவா புரியுது. எது சரின்னு புரிஞ்சுக்கிறது, அது மேல நம்பிக்கை வைக்கிறது, அப்புறம் உங்களை சுத்தி இருக்கிற உலகமே இருள நோக்கி போனாலும் உங்க குரலை நசுக்க முயற்சி செஞ்சாலும் அந்த உண்மையை உறுதியா புடிச்சுக்கிறதுக்கான தைரியம், இத பத்தி தான் இது பேசுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுல சுவாரஸ்யமான முரண்பாடே அதுதான். கண்ணு தெரியாத அந்த மனிதர் தான் இயேசு யாருன்னு உண்மையாவே பார்த்தார். ஆமா, ஆனா நல்ல கண் பார்வை இருந்த அந்த கூட்டத்துக்கு அது தெரியல. அவங்க பார்வையில அவர் ஒரு சாதாரண போதகர், அவ்வளவுதான். இது இன்னைக்கு நம்மள சுத்தி இருக்கிற கூட்டத்தோட சத்தத்தால, அதாவது சோஷியல் மீடியா, பொது கருத்து மாதிரி விஷயங்களால நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எத்தனையோ உண்மைகளை நாம பார்க்க தவறிடுறோமோன்னு யோசிக்க வைக்குது. ஆமா, மக்கபேயர் கதையிலயும் அதுதானே நடக்குது. பெரும்பான்மையான மக்கள் எல்லாரும் இப்படிதான் செய்யறாங்கங்கிற அந்த கூட்டத்தோட சத்தத்துக்கு செவிசாய்த்து தங்களோட ஆன்ம பார்வையே இழந்துட்டாங்க. ஆனா ஒரு சின்ன கூட்டம் மட்டும் தங்களோட மனசாட்சி சொல்றத கேட்டுச்சு. கரெக்ட். அந்த பார்வையற்ற மனிதர் கூட்டத்தோட அதட்டலையும் மீறி தனக்கான மீட்போட வாய்ப்பை பார்த்து அதை பிடிச்சுக்கிட்டார். அந்த நம்பிக்கையுள்ள இஸ்ரேலியர்கள் மரணத்தோட விளிம்புல நின்னு கூட தங்களோட உடன்படிக்கையோட மதிப்பை உணர்ந்து அதை தேர்ந்தெடுத்தாங்க. 2 பேருமே தங்களை சுத்தி இருந்த இருட்டுக்குள்ள தங்களை ஒப்படைக்க மறுத்துட்டாங்க. ஆமா, கடைசியில இது எல்லாமே இயேசு கேட்ட அந்த ஒரு கேள்விக்கு தான் நம்மள திரும்பவும் கூட்டிட்டு வருது. நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்? அந்த மனிதரோட பதில் ரொம்ப எளிமையா இருந்துச்சு. நான் பார்வை பெற வேண்டும். இது உங்களுக்கும் எனக்கும் ஒரு இறுதி சிந்தனைய விட்டுட்டு போகுது. சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற மக்கள் கூட்டங்கள், அழுத்தங்கள், எதிர்பார்ப்புகளுக்கு நடுவுல நீங்க எதை இன்னும் தெளிவா பார்க்க விரும்புறீங்க? எந்த சாலையோரத்திலிருந்து எழுந்து வர்ற இயேசு உங்களை அழைக்கிறார்னு நினைக்கிறீங்க? ஆமா, இது யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி.